உன்ன மாதிரி ஆளுங்களாம் சிபாரிசுல வேலையை பிடிச்சிருவீங்க, ஆனா அதுல நிலைக்க முடியாது. ராணி இவங்க எங்க ஊரோட ராணி, மொத்த இந்தியாவுக்கு ஒரு ராணி, என்னோட ராணி. எனக்கு மட்டும் பவர் இருந்தா உன்னை நான் இங்க வேலைக்கே சேர்த்திருக்க மாட்டேன், விரட்டி விட்டுருப்பேன். உன்கிட்ட ஒரே ஒரு டேலண்ட் இருக்கு. உன்னோட அப்பாவி முகத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை விட வயசுல மூத்தவனை மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கிற டேலண்ட் இருக்கு. உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பெற்றவங்க சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்பதான் நீங்கெல்லாம் வளர்ந்து வந்து பணக்கார வீட்டு பசங்களா பார்த்து மயக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். போறதா இருந்தா முழுசா மொத்தமா போயிடு. மறுபடியும் இங்க வரத பத்தி யோசிக்க கூடாது. ராதா, நீ எது கழுவுற? அது காரம் தாங்க முடியல, அதான் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்ன இப்படி பண்ணிட்ட? அவங்களுக்கு காரமா இல்ல, ஸ்வீட்டா கொடு. நம்ம ராதா மேடம்க்கு சீக்கிரமா ஸ்வீட்டா பண்ணி பிரிச்சே. இந்த உடனே செஞ்சு கொடுக்குறேன். முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்வீட் கடையை வச்சு கொடுத்துருப்பேன். என்ன ஸ்வீட்டுமா வேணும் உனக்கு? பெங்கால் ரசகுல்லா வேணுமா, திருநெல்வேலி அல்வா வேணுமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவா, இல்ல மதுரை பால் பண்ணு கொடுக்கட்டுமா? மதுரை பால் பண்ணா? அட, பால்ல பண்ண தொட்டு திங்கிறதே. கேள்வி கேக்குது பாரு. பால் பண்ணா நீ கேளுமா. ரொம்ப நன்றி மௌனையா. ராதா, தத்தரி தாமினி, 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 இந்த ராத்திரியில எதுக்காக பெடிக்யூர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பெடிக்யூர் பண்றதுக்கு காரணம் இன்னைக்கு ராத்திரி நாம தனியா இருக்க கூடாது. ஏன்? அதை எப்படிமா நான் உங்களுக்கு சொல்லுவேன்? செலக்கண்ணு, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த ஹெட்போன்ஸை போட்டுக்கோ. இதுல வர நல்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே உன்னோட வேலையை பண்ணு. ஓகே? அக்கா, அக்கா, சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. முதல் விஷயம் பொறுமையா பேசு. ரெண்டாவது விஷயம், வால்யூமை நான் அதிகமா வச்சதுக்கு காரணம் நீ நாங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்காம இருக்கிறதுக்கு. இப்ப அமைதியா அதை மாட்டிக்கிட்டு உன்னோட வேலையை பாரு. உன் கை நிக்க கூடாது. இனிமே நீ பேசணும்னா அந்த கழுத்திட்டு தான் பேசணும், சரியா? போடு. அம்மா, இன்னைக்கு நாம தனியா இருக்க கூடாது. ஏன்னா அந்த பிசாசு நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. ஏன்? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ராதாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். எல்லார் முன்னாடியும் வச்சு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பிசாசாலையும் என்ன எதுவும் பண்ண முடியல. அது என்ன ஆச்சுன்னா, யூ பிளடி பட்டிக்காடு, என்ன அக்கா அக்கா அக்காங்கிற, என்ன மேம்னு கூப்பிடு. இவ்வளோ அழுக்குக்கு நடுவில் என் கடவுள் கிருஷ்ணரை நான் எங்கே உட்கார வைப்பேன்? அப்போ உட்கார வைக்காத. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்ப போ.
உனக்கு இந்த ஆபீஸ்ல இருக்கணும்னா நீ இங்க தான் உட்கார்ந்து ஆகணும். உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். உன்கிட்ட ஒரே ஒரு டேலண்ட் இருக்கு. உன்னோட அப்பாவி முகத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை விட வயசுல மூத்தவனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிற டேலண்ட் இருக்கு. உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பெத்தவங்க சின்ன வயசுலயே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்பதான் நீங்கெல்லாம் வெளியே வந்து பணக்காரனா பார்த்து மயக்கி அவன் கூட வாழ முடியும். இவ தப்பு பண்ணியிருக்கா, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. அதனாலதான் இந்த செல்லக்கண்ணை இங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா துளசி செல்லக்கண்ணுக்கு முன்னாடி நம்மள எதுவும் பண்ண மாட்டால. ஏன்னா நான் இன்னைக்கு துளசிய ரொம்பவே கோவப்படுத்திருக்கேன். அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு அவ வந்தானா என்ன என்ன பண்ணுவானே தெரியாது. அட கடவுளே, அந்த பக்கம் ஆபீஸ்ல அந்த பிசாசோட கதை, அப்புறம் இங்க வீட்ல காதல் கதையில ஓடுது. என்னது? இப்போ வாச்சு கேளு. நீ உயிரியே உடுறிய அந்த மோகனு, அவன் கொஞ்சம் கொஞ்சமா ராதாவோட காதல் வலையில விழுந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு முழுக்க அந்த சூனியக்காரியோட பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஹாய் ராதா, என்னோட சாப்பாடு எங்க? மோகன் இன்னைக்கு மறந்துட்டான் போல இருக்கு. அவரோட மனைவி இன்னைக்கு ஆபீஸ் போயிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ராதாவை மிஸ் பண்றீங்க, நீங்க எல்லாருக்கும் தெரியும். ராதாவுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நம்ம ராதா இருக்கால, அவ ஒரு பெண் சிங்கம். ஓ, நம்ம ராதாவா? வா. மோகனோடைய கண்ணத்தை பாருங்க, மறுபடியும் ரெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எப்ப தெரியுமா நடக்கும்? ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல வேறுபடும் பொழுதுதான். சரியா சொல்றீங்கம்மா. எனக்கும் மோகனோட மனசு மாறுற மாதிரியே இருக்கு. நீங்களே பாத்தீங்களா, அந்த ராதாவுக்காக பானிபூரி கடையே கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்கான். அண்ட் யூ நோ வாட், ஒரு விஷயம் நல்லதா இருக்கு. ராதாவால வீட்டுல மோகன் கூட ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது. ஏன்னா அவன் என் கூட ஆபீஸ்ல எல்லாம் இருப்பா. ராதா மோகனோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முடிவு கட்டிடுவேன். துளசி மோகனோட லவ் ஸ்டோரி நிலைமை என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இவங்களோட லவ் ஸ்டோரி நிலைமை ஆக போகுது. அது எப்படி தாமினி? என்னம்மா? அத நாம பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அந்த துளசியால உன்னோட கேபின்குள்ள ஏன் வரவே முடியல? அம்மா, அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த கேள்விக்கான பதில ஒருத்தரால தான் சொல்ல முடியும். யாரு? குருமா. நீ செல்லக்கண்ணோட காதை வேணா மூடலாம் தாமினி, ஏன் காதை மூட முடியாது? நீ சொல்ற இந்த குருமா யாரு? இந்த தடவை நானும் உன்னோட வந்து அந்த குருமாவை பாக்குறேன். எப்படியோ சிபாரிசு மூலமா இந்த வேலையில வந்து சேர்ந்துட்ட. இல்லனா உனக்கு என்ன தகுதி இருக்கு? எழுத படிக்க தெரியாது, டேலண்ட் இல்ல, மூளை இல்ல. திரும்பி எல்லாரையும் பாரு. இந்த இடத்துக்கு வரதுக்கு இவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. இவங்க எல்லாரும் முன்னாடி உன்னால நிக்க முடியுமா? இந்த ஆபீஸ்ல உன்னோட தகுதி என்னன்னு நான் சொல்லட்டுமா? புழு பூச்சிக்கு இருக்கிற தகுதி கூட கிடையாது. எனக்கு மட்டும் பவர் இருந்திருந்தா உன்னை இந்த ஆபீஸ் பக்கமே வர வச்சிருக்கவே மாட்டேன். இல்ல, குல்குல் அனந்தா சொல்லிட்டு இருந்தாரு,
கடைசியா நீ சுக்கி பூரி சாப்பிடுவேமே, சாப்பிடு. அட என்னாச்சு இப்ப, எதுக்கு அழற? தண்ணி ரொம்ப காரமா இருந்துச்சா ராதா? இல்ல மோனையா, நான் ஒன்னும் அதுக்காக இப்ப அழல. நான் அழறது தாமினி உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பா தானே? மோனையா, தாமினி அக்கா என்ன மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க என்னோட அங்க அவ உன்னோட அப்பாவ சொல்ல போனா என்ன பத்தியும் தப்பா பேசினால. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா மோனையா? இல்ல, கோலு தான் எனக்கு எல்லாத்தையும் சொன்னாரு. கோலுவ தெரியும்ல, அதான் அந்த ஷாலு பிசாஸ் இருக்கால, அவளோட புருஷன் தான் கோலு. இப்பெல்லாம் அவன் உன் பின்னாடியே சுத்துறான். உன்னை பத்தி எல்லா நியூஸையும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். சும்மா சொல்லாதீங்க. என்ன சும்மா சொல்லாதீங்க? இங்க பாரு, எனக்கு எந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா தெரியுமோ அதே அளவுக்கு தாமினியை பத்தியும் தெரியும். அதனால ஆபீஸ்ல அவ உன்னை என்னெல்லாம் பண்ணிருப்பான்னு என்னால கணிக்க முடியும். நீ தான் தேவையில்லாம ரொம்ப ஆசையை தாமினிக்கு அசிஸ்டண்டா போய் நின்ன. சூடான எண்ணெயில பஜ்ஜியை பொரிக்கிற மாதிரி உன்னை பொரிச்சிருப்பா. ஆனா மோனையா, எனக்கு பஜ்ஜி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. சூக்கி பூரி பிடிக்கும்ல, அப்ப இதை சாப்பிடு. இதை ஃப்ரீயா கொடுப்பாங்க. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, நீங்க சாப்பிடுங்க. நான் ஓ பாத்தீங்களா, பிரச்சனை இல்ல. நான் இந்த விஷயத்தை மறந்து போயிட்டேன். நேரா இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ராத்திரி சமையல் வேலையை பார்க்கணும்ல. நான் ராதா, போறேன். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டா நீ கொடுப்பியா? மோனையா, நீங்க கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? சொல்லுங்க, என்ன வேணும்? ராதா, இந்த ஆபீஸ்க்கு போறதை இதோட விட்டுட ப்ளீஸ். ஏன்? ஏன்னா அந்த ஆபீஸ்ல எனக்கு கெட்ட நினைவுகள் தான் அதிகமா இருக்கு. கெட்ட நினைவுகளா? எந்த மாதிரி கெட்ட நினைவு மோனையா? அந்த ஆபீஸ்ல தான் நான் என்னோட துளசியை இழந்தேன். இன்னைக்கு போன்ல நீ துளசியோட பேரை வேற சொன்ன. அப்ப அந்த கெட்ட நினைவுகள், அந்த ரணம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் போன்ல துளசி அக்கா பேரை சொன்னனா? ராதா, தாமினி உன்னை எதுவும் பண்ணல. துளசி அக்கா, அது அது வந்து மோனையா, அந்த நான் ஆபீஸ்ல தான் கடைசி தடவையா என் துளசியை நான் உயிரோட பார்த்தேன். அதுக்கப்புறமா அவளோட எரிஞ்சு போன பொணத்தை தான் பார்த்தேன். ராதாவுக்கும் மோகனுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா ராதா மோகன் கிட்ட சொல்லிட்டானா அவ்வளவுதான். அந்த துளசி பிசாசு கூட எங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. ஆனா இப்ப ராதாவும் மோகனும் என்ன பேசிட்டு இருப்பாங்க, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. ராதாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் தாமினி. நான் தப்பு பண்ணிட்டேன் ராதா, நான் தப்பு பண்ணிட்டேன். மோனையா கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால்தான் அன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்துச்சு. மோனையா கோவப்படாதீங்க. அன்னைக்கு துளசியோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு.
சொன்னா மோனையா மோனையா அமைதியா இருங்க. பிடிவாதத்தை மோனையா அமைதியா இருங்க மோனையா. இந்த மோகன் எதுக்கு இப்போ துளசி புராணத்தை பாடுறான்? அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. மோனையா அழாதீங்க, நீங்க கோவப்படாதீங்க. மோனையா மோனையா எப்படி சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டா சந்தோஷம் ரெட்டிப்பாகுமோ அதே மாதிரிதான் துக்கத்தை பகிர்ந்துகிட்டா துக்கம் பாதியா குறைஞ்சிரும். உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த கெட்ட நினைவுகள், எப்பவும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிற அந்த நினைவுகள், அது என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க மோனையா. துளசி அக்கா உங்க கூட இருந்த நேரத்துல, நான் உங்க கூட இல்லாத நேரத்துல நடந்த அந்த நினைவு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க மோனையா. உங்களுக்கும் துளசி அக்காக்கும் நடுவுல இருக்க அந்த காதல் கதைய. உங்களோட காதல்ல நீங்க எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீங்களும் துளசி அக்காவும் உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அறக்குறைய விட்டுட்டு போன அந்த காதல் கதையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? அது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. கடவுள் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் நடுவுல இருக்க காதல் கூட தான் அறகுறைன்னு ஜனங்கள்லாம் பேசிப்பாங்க. ஆனா அவங்க காதல் அறகுறைன்னு சொன்னா இந்த உலகத்துல எது மோனையா முழுமையா இருக்கு? ராதா, என் கடந்த கால வாழ்க்கைய பத்தி இப்ப நீ கலர்ற. கடந்த காலத்துல எதுவுமே இல்ல. சரி, என் இதயத்தோட ஒரு மூலையில நான் மறைச்சு வச்சிருந்த அந்த கதையை இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். கேட்கணும்னு ஆசைப்பட்டல, அப்ப கேள. துளசியும் நானும் ஒரே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு காதல் கதையும் ஏதாவது ஒரு சண்டையில இருந்து ஆரம்பிக்கும்னு. அதே மாதிரிதான் எனக்கும் துளசிக்கும் கிளாஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை வந்துச்சு. ஆனா எப்படி முதல்ல அந்த சண்டை நட்பா மாறுச்சு, அதுக்கப்புறம் காதலா மாறுச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இதெல்லாம் என்ன மோகன், எல்லாரும் பார்க்க
பாக்குறாங்க. பார்க்கணும்னு தானே பண்றேன். இந்த தருணம் என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான தருணம் துளசி. மோகன், I love you, Tulasi. Will you marry me? I promise you, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு உலகத்தோட எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். Please, will you marry me? Please. yes. காலேஜோட டாப்பர் எப்பவும் துளசி தான். அவ என்னோட டாப்பராகவும் ஆயிட்டா. என்னோட லைஃப்குள்ள வந்துட்டா. நீ என் லைஃப்குள்ள வந்த. என்னால எப்படி அந்த தருணத்தை மறக்க முடியும்? ஒரே நொடியில உனக்கும் அந்த துளசிக்கும் லவ் ஸ்டோரி ஆரம்பிச்ச நேரம். எனக்கும் உனக்கும் உள்ள லவ் ஸ்டோரியோட ஒவ்வொரு நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. Thank you guys. Thank you. அன்னைக்கு மோகனுக்கு திடீர்னு துளசி மேல காதல் வந்துருச்சு. ஆனா நான் எப்படி மோகனை விட முடியும்? மோகன் எனக்கு தானே சொந்தம். இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட மாட்டேன். அன்னைக்கு துளசிக்கு நடந்த அதே கதை தான் இன்னைக்கு ராதாவுக்கும் நடக்கும்.